Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்டா இருக்கிற ஒரு திங்ஸை வந்து ரீயூஸ் பண்ண போறோம். சோ அது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய फ्रेंड्स கேட்டிருக்கீங்க. பேபிக்கு வாங்குன பெட் வந்து வேஸ்டா இருக்கு. சோ பேபி வளர்ந்துட்டாங்க. சோ என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து என்னோட சின்ன பையனுக்கு வாங்குன பெட். சோ அவன் வளர்ந்துட்டான். அது நான் வந்து வெச்சிருந்தேன். அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பெட்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வாஷ் பண்ணி நல்லா துவைச்சி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஊசி நூல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே தைக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பேபியோட இந்த பெட்டை வந்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு தலகாணியாக மாற்ற போகிறோம். நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேஸ்ட்டாக தூக்கி போடாத மாதிரியும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ ரெட்டையாக வந்து நான் ஊசியில் நூல் கோத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்மளோட அந்த பெட்டில் வந்து ஜிப் இருக்கும் இல்லையா சைடில், நம்ம பேபியை வந்து இதில் வச்சு தூக்கிட்டு போவோம் இல்லையா சேஃபாக, அந்த பெட்டு தான் இது. உங்ககிட்ட பேபி பெட் இருந்தாலுமே ஸோ அதை வந்து தலகாணி சைஸுக்கு நீங்கள் வந்து அதை இது பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து ஜிப்பில் வந்து அந்த ரன்னர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் கழட்டி எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஜிப்பு வந்து உள் சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. எத்தனை பின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி பெட்டு பில்லோ அதெல்லாம் தைக்கும்போது நம்ம ஒரு பின்னை உள்ளே வச்சுட்டா கூட நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வந்து மோஸ்ட்லி எத்தனை பின் வைக்கிறீங்க சேஃப்டிக்காக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தைச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு பின்னாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். எல்லா கார்னர் சைட்ஸோ எல்லா சைட்லேயுமே பின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊசி நூல் கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப பேசிக்கான ஸ்டிச் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த இதையும் ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வர போகிறோம். இதை மாதிரி ஊசி இப்படி கொடுத்து அந்த நூலை அப்படி மேலே போட்டு இப்படி எடுத்துருங்க. இதே மாதிரியே கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும். ஊசி இப்படி கொடுக்குறேன், மேலே வந்து நூலை அந்த பக்கமாக கொடுத்துட்டு அப்படி எடுத்துடுறேன் பாருங்கள். இதே மாதிரி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலே அப்படியே நூல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக பில்லோ மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து எல்லா சைடுமே நம்ம தைக்கணும். அந்த ஒரு சைடு மட்டும் க்ளோஸில் இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு ஸோ இந்த சைடு எல்லாமே தைச்சிக்கலாம். சப்போஸ் பேபி படுக்கிற பெட், அந்த ஸ்லீப்பிங் பெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாக்கா, உங்களோட தலகாணி சைஸில் வச்சுட்டு இதே மாதிரியே அதை வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் போடுற அந்த ஸ்டிச் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நூலை வந்து இப்படி மேலாக்க கொடுத்து அந்த ஊசியால் இப்படி எடுத்துருங்க. ஸோ அந்த நூல் வந்து நமக்கு வந்து அது நீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு தைச்சிட்டு உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தைச்சாச்சு. இப்போ இந்த கார்னரையும் தைச்சிட்றேன். இப்போ இந்த கார்னரில் நான் வந்து நாட் போட்டுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடை தைக்கணும். சேம் அதே மாதிரியே தான் நம்ம எப்படி தைச்சிட்டு வந்தோமோ ஸோ அதே மாதிரியே இந்த பக்கமும் தைச்சிக்கோங்க. இப்போ அந்த 3 சைடுமே தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கவர் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அது வந்து பேபி பெட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஆகிடும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டான கிளாத்து தான். ஸோ வேஸ்ட்டாக இருந்ததுனால எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட தலகாணியை, அதாவது நம்ம தைச்ச அந்த பெட்டை வந்து இது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் துணி எக்ஸஸாக இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ மடித்து அந்த பக்கம் இந்த சைடில் வந்து நான் கொஞ்சமாக துணி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வாய் பகுதியிலையும் கொஞ்சமாக துணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஓரங்கள்லேருந்து தைக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான தையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஓட்டு தையல் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நான் தைச்சிட்ருக்கேன். மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் கூட தைச்சிக்கலாம். இவ்வளோ தூரம் நான் வந்து தைச்சிட்டு ஸோ அந்த சைட்லேயும் நம்ம ஒரு தையல் போடணும். ஸோ இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 சைடில் தான் தையல் போடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பில்லோவை நம்ம உள்ளே வச்சுட்டு அந்த வாய்ப்பகுதியில் நம்ம ஒரு தையல் போடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து திருப்பிட்டேன், நான் தைச்சி முடிச்சுட்டு திருப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம தைச்ச அந்த பில்லோவை இதுக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தையும் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த ஓரங்களில் நீங்கள் தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஓரங்களில் நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலர் நூல் தான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து தையல் தெரியக்கூடாது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஹைட் பண்ண மாதிரி தைச்சிக்கோங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னாக்கா நார்மலாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உள்ளுக்கு கொடுத்து இந்த மாதிரி துணி எடுத்து தைச்சோம் அப்படின்னாக்கா வெளியில் அந்தளவுக்கு தையல் தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ நார்மலாகவே தைச்சி காமிக்க போகிறேன். ஏன்னா நம்ம கவர் போட்டு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதை தைச்சி முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நாட் போட்டுட்டு நம்ம நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இது வேஸ்ட்டு பெட்டில் நம்ம ரெடி பண்ணினது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ரெகுலராக என்ன கவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கவர் போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பில்லோவுக்கு நான் வந்து பில்லோ கவர் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த வந்து பேபியோட பெட்டில் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு தலகாணி ரெடி பண்ணியாச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எது போல் வீடியோஸ் வேணுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.